இந்த பேக்கோட விலை 3 லட்சம். பட் இதை தயாரிக்கான செலவு 300 ரூபாய். லக்ஸரி பிராண்ட்ஸ் எப்படி நம்ம தலையில மிளகா அரைக்கிறாங்கன்னு சொல்றேன். இந்த 300 ரூபாங்கிறது ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் லேபர் காஸ்ட் பிளஸ் ஆபரேட்டிங் காஸ்ட் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். யூஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பேலஸ் ஷூஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாங்க. ஒரு கடையை பிடிச்சி $20 ஷூஸ் அடுக்கி கடையில் இருக்கிற சேல்ஸ் பர்சன் மண்டவெட்ட ஸ்டைல் ஆக்கி அவங்களுக்கு இயர்ரிங் கோட்லாம் போட்டு வாயில நுழையாத பிரெஞ்சு இட்டாலியன் பேரை கடைக்கு வச்சு 200ல இருந்து $600க்கு வித்தாங்க. They're elegant, sophisticated. I just think it's so classy. And I could tell it was made with high quality material. இதெல்லாம் எப்படி முடியுது? அஃப்கோர்ஸ் விலை உயர உயர குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர் உயரும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுமே ஸ்டாக்னன்ட் ஆயிரும். ஜஸ்ட் பிராண்டோட நேமுக்கு தான் இந்த பிரைஸ். இவங்க ஸ்ட்ராட்டஜியை தட்டுப்பாடு உருவாக்குறது தான். மனுஷனுக்கு பேசிக் நீட்ஸுக்கு அப்புறம் தேவை ஸ்டேட்டஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு பிரீமியமைசேஷன் உருவாக்குறது. அவங்க பொருள் விற்கல என்ன தீய வச்சு கொளுத்துவாங்களே தவிர டிஸ்கவுண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. இதை செய்யறது மூலமா உங்ககிட்ட உள்ள பொருள் நிறைய பேர்த்திட்ட இல்லாம பாத்துக்குவாங்க. இன்னொரு ட்ரிக், நீங்க என்னதான் காசு தந்தாலும் கூட அதை ஈஸியா உங்ககிட்ட தரமாட்டாங்க. நாட் ஃபார் சேல்னு நிறைய பிராண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஷோரூம்ல அடுக்கிறது மூலமா இந்த பிராண்டுக்கு காசுலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்னு உங்களையே நம்ப வைப்பாங்க. தேர்ட் சீக்ரெட், சேல்ஸ் பர்சனோட ஆட்டிடியூடே அவங்க பிராண்டை நீங்க ஓன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கடையோட பேரு, செட்டப், உள்ள இருக்கிற ஆர்ட் பீஸ்னு எல்லாமே சீனா இருக்கும். இந்த 3 ட்ரிக்ஸ் மூலமா 500 ரூபாய் பொருளை 50,000க்கு விற்கிறது மட்டும் இல்லாம இதை செகண்ட் ஹேண்ட்ல 60,000க்கு கூட வாங்க முட்டாள்கள் இருக்கிறதுனால இதை டைமண்ட், கோல்டு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மெட்டீரியலாவும் மாத்தி வச்சிருக்காங்க.